Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தனஸ்தானம் எனும் 2ஆம் இடம். இதன் தலைப்பு. ஏற்கனவே நம்ம லக்னத்தை பற்றி விரிவாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி 2ஆம் இடம். இது 12 வீடுகளின் தன்மைகள் என்ன, அந்த வீடுகளிலிருந்து எந்த மாதிரியான பலன்களை எடுக்க முடியும், அந்த வீடுகளின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்பதற்கான ஒரு சீரீஸ். தனஸ்தானம் 2ஆம் இடம். பொதுவாக லக்னத்திற்கு 2வது வீடு எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல உடல் உறுப்புகளில் கண் பார்வையை குறிப்பிடுற இடம் 2, உங்களுடைய முக அமைப்பை குறிக்கிற இடமும் 2, உங்களுடைய பேச்சாற்றல், நீங்கள் எப்படி பேசுவீங்கிறத குறிப்பிடுற இடம் 2, சொன்ன சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீங்களா அப்படிங்கிறத குறிப்பிடுற இடமும் 2 தான். சொல்லாற்றலை குறிக்கக்கூடிய இந்த வீடு தான் குடும்ப உறவுகளை பற்றின தகவலையும் நமக்கு தெரிவிக்கும். ஏன்னா இது குடும்பஸ்தானம். இதில் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுற திருமண வாழ்க்கை ரீதியாக ஏற்படுற குடும்பமாகவும் இருக்கலாம். அவன் பிறப்பின் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய தாய் தகப்பன் உறவுகள், சகோதரர், அத்தை மாமா போன்ற உறவுகளை குறிக்கும் குடும்ப உறவுகளாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் குடும்பங்கிற அந்த அமைப்புக்குள்ளே இந்த 2வது வீடு வரும். இந்த 2ஆம் இடத்துல ஒருவருடைய அடிப்படை கல்வி தீர்மானிக்கப்படும். ஒருத்தர் எப்படி படிப்பார், அவருடைய பேசிக் நாலேஜ் என்ன, அடிப்படை கல்வியின் தன்மை எப்படி இருக்கும், பார்வையின் தீட்சண்யம் எப்படி இருக்கும், வாக்கு பலிதம் எப்படி இருக்கும், சொன்ன சொல்லை காப்பாற்றும் மனிதராக இவர் இருப்பாரா, சொன்ன வாக்கை கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான கெப்பாசிட்டி இந்த ஜாதகத்திற்கு உண்டா, நிறைய புரட்டு பேசும் மனிதரா, பொய் பேசும் மனிதரா, உண்மைக்கு எவ்வளவு அருகாமையில் இவர் இருப்பார், இவருடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன, இந்த குடும்பத்தாரின் மூலமாக ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, குடும்பத்தாரோட சப்போர்ட் இவருக்கு கிடைக்குமா, காலாகாலத்தில் இவருக்கு ஜாதகத்தில் குடும்பம் அமையுமா, அடிப்படை கல்வியின் மூலம் ஜாதகர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறதும் இந்த 2ஆம் இடம் தான். முகம், பற்கள், சொல், கண். கண்ணிலே குறிப்பாக பார்த்திங்கன்னா இது வலது கண்ணை குறிப்பிடுற இடமா. 12ஆம் இடம் இடது கண்ணை குறிப்பிடுற இடம் இருக்கும். நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஸ்தானங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். இந்த லக்னம்ங்கிறது தலைனா, 2ஆம் இடங்கிறது முகம். முகத்தில் இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் குறிக்கிறது. இந்த தொண்டை பகுதி வரைக்கும் 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்தோட இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனஸ்தானம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான உங்களுடைய தகுதி என்ன, எந்த அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியும், இந்த வருமானத்தை குடும்பத்தாருக்கு எப்படி நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள், பரிபூர்ணமான வருமானம் உள்ள ஜாதகமா, இல்லை அறகுறை வருமானம் உள்ள ஜாதகமா, இல்லை சுத்தமாக சம்பாதிக்கவே இயலாத ஜாதகமா, சம்பாதிப்பதில் நிறைய தடைகள் இருக்கக்கூடிய ஜாதகமா, அப்படிங்கிற சூட்சுமமும் இந்த 2ஆம் இடத்துல தான் ஒளிந்திருக்கும். இந்த 2ஆம் இடம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் சொல்வாக்கு செல்வாக்கை குறிக்கிற இந்த இடத்துலையே ஒரு மனிதனுடைய வருமானத்தின் தீர்மானமும் குறிக்கப்படுகிறது, குடும்பத்தின் நிலைப்பாடும் குறிக்கப்படுகிறது, திருமணம் சார்ந்த பிரச்சனைகளையும் 2ஆம் இடம் கொண்டு கணிக்க முடியும். அதனால தான் 2ஆம் இடத்துல பாவக்கோள்கள் அதிகம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் இடத்துல பாவி இருந்தால் அது தோஷத்தை தரும் வலிமை. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ல் சனி இருந்தாலும், ஒரு ஆணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ல் சனி இருந்தாலும் திருமண காரியம் தடைபடுவது, அல்லது திருமணம் வாயினாலேயே அழிந்து போவது, வார்த்தைகள் சரியில்லாமல் இருப்பது, நீச்ச பாஷை பேசுவது, யாரையும் மதிக்காத தன்மையை உருவாக்குவதுங்கிற மாதிரி பலனை எல்லாம் கூட இந்த இடத்துல இருந்து கொடுத்துரும்.
செவ்வாய் 2ல் இருந்தால் தோஷம் என்று அறியப்படுகிறது. ராகு கேதுகள் 2ல் இருந்தால் குற்றம் என்று அறியப்படுகிறது. அப்போ இருக்கிற 5 பாவிகளில் 4 பேர் இந்த இடத்துல உட்கார்ந்தா சிக்கலை தரக்கூடியவனாகிறான். சனி உட்கார்ந்தா சிக்கல், செவ்வாய் உட்கார்ந்தா சிக்கல், ராகு உட்கார்ந்தா சிக்கல், கேது உட்கார்ந்தாலும் சிக்கல். சூரியன் அமர்ந்தாலும் கூட வார்த்தை தடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ 2ஆம் இடம் ரீதியாக ஒருவருடைய சொல்வாக்கு செல்வாக்கு இவைகள் மூலமாகவே இந்த தோஷமாக அது செயல்பட்டுடுமாங்கிறதையும் தீர்மானிக்கிற இடம் 2. அதுபோக ஆரம்ப கல்வியின் நிலைப்பாடு. ஒரு ஜாதகர் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறது, 1ஆம் வகுப்புலேருந்து 10, இப்போல்லாம் எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜின்னு நிறைய இருக்குது. அந்த பேசிக் அறிவு, சொல்லாடல், பேசும் திறமை, பேசும் சாமர்த்தியம், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இவைகளை தீர்மானிக்கும் இடமாகவும் 2 இருக்குது. குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு ஜாதகருக்குங்கிறத அந்த 2ஆம் இடம் கொண்டு கணக்கிட்டுறலாம். இது போக இந்த வீட்டுக்கு இன்னொரு முக்கியமான பவர் இருக்குது. உங்களுடைய மரணத்தை தீர்மானிக்கும் இடமாகவும் 2ஆம் இடம் இருக்கும். இது என்னங்க சார், குடும்பம் நீங்கள், பணம் நீங்கள், படிப்பு நீங்கள், திருமணம் நீங்கள், சொல்வாக்கு நீங்கள், செல்வாக்கு நீங்கள், திடீர்னு மரணத்தையும் சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்திற்கு பொதுவான மாரகஸ்தானமாக வரக்கூடிய வீட்டில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இது பொதுவான மாரகஸ்தானங்கள். ஏன் இவை பொதுவான மாரகஸ்தானங்களாக திகழ்கின்றன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ பொதுவான ஆயுள் ஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்திற்கு 8ஆம் இடமும் அதற்கு 8ஆம் இடமான 3ஆம் இடமும். இது கூட அழகாக ஒரு பாடல்களில் வரும். அட்டமத்தோன் அதற்கெட்டோன் அப்படின்னா 3ஆம் வீடு, 8ஆம் வீடு 3ஆம். இவர்கள் நல்ல நிலையில் இருந்தால் ஒருவருக்கு இஷ்டமுடன் ஆயுள் தீர்க்கம் என்று கூறலாம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த அட்டமஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானத்திற்கும் இன்னொரு துணை ஆயுள் ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கும் அந்த வீடுகளின் மறைவு ஸ்தானங்களாக, அந்த வீட்டை விரயம் செய்யும் ஸ்தானங்களாக, அதனுடைய வலிமையை குறைக்கும் ஸ்தானங்களாக 2ம் 7ம் வரும். அந்த வகையில் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தின், அதாவது துணை ஆயுள் ஸ்தானத்தின் விரயஸ்தானமாக வர்றதுனால இது பாவத் பாவ விதிப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். 3ஆம் இடம் என்கின்ற துணை ஆயுள் ஸ்தானத்திற்கு விரயஸ்தானமாக 2ஆம் இடம் வர்றதுனால பொது மாரகஸ்தானமாக இது அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தனுக்கு குடும்பத்தாரால் மரணம் வரும், தன்னோட பேச்சுனால மரணம் வரும். ஓவராக வாய் விட்டான்னா எங்கே வேணால் வாங்கி சாக முடியும் இல்லைங்களா? ஸோ பேச்சுனால மரணம் வரும், குடும்பத்தினால் மரணம் வரும், பணம் சார்ந்த விஷயங்கள்னால மரணம் வரும். பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் சம்பாதிக்க முடியாததுனால, சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகிறதுனால மரணம் வரும் வாய்ப்புகள் உண்டாகும். அடிப்படை கல்வியினால் மரணம் வரும். இன்றைக்கி கூட பேப்பரில் பார்த்தேன். இன்றைக்கினா இந்த வீடியோ உங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கும். +2 ரிசல்ட்டில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்ததுனாலையும் ஃபெயிலாக போனதுனாலையும் கிட்டத்தட்ட 5லிருந்து 6 குழந்தைங்க சூசைட் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும். அப்போ இந்த 2ஆம் இடங்கிற அடிப்படை கல்வியினால் மரணம் வருது. ஸோ பேச்சினால் மாரகம், குடும்பத்தாரால் மாரகம், பணம் சார்ந்த விஷயத்தால் மாரகம், திருமணம் போன்ற காரியங்களினால் சிறப்பாக அது நடக்க முடியாததனால் மாரகம், கல்யாணமே நடக்கலை சூசைட் பண்ணிக்கிறாங்க, 2ஆம் இடம் கெட்டு போய் கிடக்கு. சொல் வாக்கினால் மாரகம், அடிப்படை கல்வியினால் மாரகம்ன்ற இந்த பொது மாரகஸ்தானமும் 2ஆம் இடம் செயல்படும். இப்போ 2ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற கிரகங்கள் மேலே எப்போவுமே ஒரு கண் வைக்கணும். இவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மரணம் அதற்கொப்பான கண்டங்களையும் உங்கள் வயது தசாபுத்திகளுக்கு ஏற்ப கொடுத்து விடும் தன்மை கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். ஒரு நல்ல வீடு தனஸ்தானம், ஆனால் அதுக்குள்ள ஒரு மரணத்தையும் ஒளித்து வைத்திருக்கிறது ஜோதிடம். புரியுதுங்களா? ஸோ 2ஆம் இடத்தை கொண்டு நமது வாக்கு, சொல், குடும்பம், தனம், பேச்சு, அடிப்படை கல்வி போன்றவற்றை தீர்மானிக்கும் போதே ஒரு மனிதனுடைய மாரகம் எதனால் நிகழும் என்கின்ற சூட்சுமத்தையும் தீர்மானிக்கும் விதியை இந்த இடத்துல கடவுள் ஒழிச்சு வச்சுருக்காரு. பொதுவாக நார்மலாக 2ஆம் அதிபதி வலுத்தா சிறப்பு, தனாதிபதி வலுத்து நிற்கும்போது நல்ல குடும்பம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது தனஸ்தானத்தில் வலிமையான நல்ல கோள்கள் அமரும்போது நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான யோகிதை, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வாய்ப்புகள்,
திருமண காரியங்கள் சுபிட்சமாக நடந்துடக்கூடிய யோகிதைகள், திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு, சொல்வாக்கு மிகுந்த மனிதராய் ஜாதகர் இருப்பது, செல்வாக்கு மிகுந்த மனிதராய் ஜாதகர் இருப்பதுன்னு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். இதே வீடு ஒரு மாரகஸ்தானம் என்கின்ற ஒரு மாய முகமூடியையும் அணிந்திருக்கும் தன்மை கொண்டது தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.